நினைப்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். வருவே வருவே பெருவே அருள் பெருவே, நிறை குலவே நீர் வருவே, இறை அருளை நீர் என்றும் பெருவே, இறை மொழி கேட்பீர், இறை வழி நடப்பீர், இறைவனே அருள் பொழிவார். திருப்பலியில் ஞானமுத்து மேரி ஜெய்சிலி இவர்கள் குடும்பத்திற்கு மூவர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், இறை சமாதானம் இறையாசிரியர் கிடைக்க வேண்டியும், மைக்கேல் திரேசா குழந்தை வாக்கிய வேண்டியும், செவிலியர் பணிபுரியும் ஞான சார்ஜனா பணிபுரியும் இடத்தில் சிறப்பாக பணிபுரியவும், கொரோனா தொற்று நோய் முழுமையாக அழிந்து உலக மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படவும், ஞான பிரான்சியா கடவுளுக்கு உகந்த குழந்தையாக வளரவும், மைக்கேல் திரேசா ஞான பிரகாசம் ஞான சார்ஜனா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் மறித்த ராஜா ஜேசுதாஸ், அந்தோனிராஜ், தேவ சகாயம், அமல்தாஸ், ஞானமணி, ஞான சௌந்தரி, சோக்கின், அன்னமால் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஞான ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும், உத்திரிக தளத்தில் உள்ள ஆன்மாக்கள் இலைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். நசரேத் பிராயம், சேசம்மாள், வில்ஃபில் பெர்னாண்டஸ், சேவியம்மாள், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், செலபிரிட்டா மேரி, சிஸ்டர் பியாட்டினா மேரியுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடையும், வர்கீஸ் ராஜ், ஜெயா இவருடைய குடும்ப சமாதானத்திற்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், பிள்ளைகள் ஞானம் கல்வி தெய்வ வைத்து வளரவும், இழந்த சொத்தை மீண்டு தரவும், எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறவும் வேண்டிக் கொள்வோம். மரிய லூயிஸ், ஸ்டெல்லா விஜயகுமாரி, ஆனந்த் இவருடைய ஆன்மீகத்தில் இழைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். இக்னேசிஸ் நேவிஸ் ஆன்மீகத்தில் இழைப்பாற்றி அடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அருள் தந்தை அந்தோனி சாமி, அருள் தந்தை சரைத்தருடைய ஆன்மீகத்தில் இழைப்பாற்றி அடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு இந்த நாளில் இந்த திருப்பலியிலே நம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இறைவன் தொடர்ந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், சிறப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்து பூரண சுகத்தை கொடுத்து காக்கவும் இந்த ஞாயிறு திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் கடந்த நாட்களிலே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்திய மாபெரும் அருளுக்காய் கொடான கோடி நன்றி செலுத்துவோம். இந்த ஞாயிறு திருப்பலியிலே இந்த நாளில் இந்த காணொலி வாயிலாக ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நம்மையும் நம் குடும்பங்களையும் இறைவன் வருகிற ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும், இறைவன் விரும்புகிற வாழ்வை நாம் வாழ்ந்து அதன் வழியாக அவர் தரப்போகிற மேலான ஆசீர்வாதத்திற்கு சொந்தமான பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ளவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 14வது வார ஞாயிறு வழிபாட்டை இந்த நாளிலே நாம் கொண்டாட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே சிறப்பாக கடவுள் சொல்ல விரும்புகிற செய்தி, ஊனியல்பு சார்ந்த சிந்தனைகளுக்கு நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்காமல் ஆவிக்குரிய சிந்தனைகளுக்கு நீங்கள் அதிகமாக இடம் கொடுத்து உங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஒன்ன தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஊனியல்பு சிந்தனைகள் என்றாலே உடல் சார்ந்த உடலியல் ரீதியான அந்த பாவங்கள் என்று மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நினைத்துக் கொண்டு மற்ற காரியங்களை நாம ஒதுக்கி விடுகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவர் ஊனியல்பு சிந்தனை என்று சொல்ல விரும்புகிற செய்தி, உங்களுடைய கோபத்தை நீங்கள் அடக்குங்கள், உங்களுடைய சினத்தை அடக்குங்கள். சினத்தை நீங்கள் அடக்காவிட்டால் அதே சினம் உங்களை அடக்கிவிடும். நாம் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சினத்தை அடக்கி ஆவியானவருடைய கனிகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய பொறுமையை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள்.
சினம் கொண்டவர்கள் இந்த வாழ்நாள்ல இந்த உலகத்துல நீடித்து நிலைத்திருந்ததாக வரலாறு நமக்கு சொல்லவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஊனியன்பு சிந்தனை என்று சொன்ன உடனேயே பல காரியங்களை குறித்து நினைத்து பார்ப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஒரு பண்பை நம்முடைய வாழ்வில் ஊனியல்புக்கு எதிராக நாம் மாற்றி இந்த ஆவியானவருடைய கனியை நாம் உள்ளத்தில் சுமந்து ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து நிறை ஆசீரை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண மரியாதை வாழுமுதல் புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நகரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரேமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 9 மற்றும் 10 திருவசனங்கள் முடிய. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. பாட வேண்டிய பல்லவி: என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே,
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடியிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடியிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடியிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்ப்பதைச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயலை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறே. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைந்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அருள் வல்லமையாலும் ஆற்றலாலும் இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு கடவுள் நமக்கு நிறைவான ஆசிரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்புக்குரியவர்களே,
நாம் பார்க்கிறோம். திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். என்ன அர்த்தம்? சினத்தை நாம் அடக்காவிட்டால், கோபத்தை நாம் அடக்காவிட்டால் அது நம்மை அடக்கிவிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழி தோண்டி புதைச்சிடும் அர்த்தம். சினத்தை நாம் அடக்க வேண்டும். அவன் நீங்க கேட்கலாம், கோபமே படக்கூடாதா, கோபமே படக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம பக்கத்தில் நிற்கும் போதே இந்த தீயில கை வைக்கி, கோபப்படணுமா படக்கூடாதா சொல்லணும். அது தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. அது ஏதோ மஞ்சள் கலர்ல ஏதோ ஆடிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு அதில் போய் கை பிடிக்கும். கையை வச்சா சுற்றும் அப்படின்னு சொல்லணும். சில பேர் கேட்டுக்கணும், சிலது அடங்காம மறுபடியும் கையை வைக்கும். அப்ப என்ன செய்யணும்? டக்குன்னு ஒரு போட போடணும். இது கோபம் தானே, அப்ப நீங்க கோபப்படக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல அநீதி நடக்கிறது, அப்போ அங்கே நாம கோபப்பட்டு தான் ஆகணும். ஆண்டவர் இயேசு கோபப்படலையா? ஆலயத்தில் அநீதி நடந்தது, எருசலேம் ஆலயத்தை சுற்றி அநீதி நடந்தது. அவர் கோபப்பட்டார், சாட்டை எடுத்து அடித்தார், விரட்டினார். இது நியாயமான கோபம். இந்த கோபம் உங்களுடைய உயிரை கொன்றுமா? கொள்ளாது. எதற்கெடுத்தாலும் ஒரு வெறுப்போடு முகத்தை கடுகடு என்று வைத்துக் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் கோபத்தோடே திரிந்து கொண்டிருப்பவர்கள் அந்த கோபத்தாலே அழிவார். அதற்கு மாற்று என்ன? இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு அருமையான பாடமாக தன்னுடைய வாழ்வினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்தாரு, ஒரு 10 நிமிஷம் பேசணும் வாங்க அப்படின்னு உட்கார வச்சாச்சு. சாமி எனக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வருது, கோபம் வந்துட்டுனா பக்கத்துல எது கிடந்தாலும் எதிர்த்து இருக்கு, எதிர்த்தாமல் இருக்கிறவங்க மேல எரிஞ்சிருந்தேன். நான் உடனே கேட்டேன், ஐயா இப்ப எப்படி இருக்கிய? கோபமா இருக்கீங்களா சாந்தமா இருக்கீங்களா? இல்ல சாமி இப்ப ஒண்ணும் இல்ல, வந்துச்சுன்னா இப்ப வருமா வராதா அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னாரு. நான் கொஞ்சம் கவனமாவே இருந்து அவர்கிட்ட பேச வேண்டியதாகி போச்சு. என் அன்புக்குரியவர்களே, ஒரு சிலரிடமிருந்து ஒரு சிலவற்றை மாற்ற முடியாது. நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே இந்த கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு தேள் ஆற்றங்கரையில் இருக்குது, ஒரு தவளை ஆற்று தண்ணிக்குள்ள கிடக்குது. இந்த தேள் அந்த இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும்னு ஆசைப்படுது. இந்த கதை நமக்கு தெரியாதான்னு சிரிக்கப்படாது யாரும். உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். என் அன்புக்குரியவர்களே, தேள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும்னு ஆசைப்படுது. தேளுக்கு நீந்த தெரியாது, நீச்சல் தெரியாது. அப்ப தவளைக்கு தெரியும். அப்ப தவளைகிட்ட போய் இது அன்பா பேசுது, என்னை கொண்டு போய் அந்த கரையில விட்டுரு. அப்ப உடனே தவளை சொல்லிச்சு, ஆமா உன்னைய நான் கொண்டு போய் விட்டோம்னு நீ ஒரே போட்டு போட்டுருவேன், போட மாட்டேன் கொட்ட மாட்டேன் அப்படின்னு அது எவ்வளவோ சத்தியம் பண்ணிச்சு. தவளை நம்பவே இல்லை. இது காலில் கையில விழுந்து எப்படியாவது நீ கொண்டு போய் விட்டுறியா, நான் உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், என் கையை காலனா நீ கட்டி கொண்டு போ அப்படின்னு வேற அதை சொல்லிச்சு. இந்த தவளை நம்பிட்டு இவ்வளவு சொல்லுதான ஐயா. அதனால பாவப்பட்டு தேலை முதுகுல ஏத்தியாச்சு. முதுகுல ஏத்தி நடு ஆத்த கடந்து ஒரே போடு பாட்டுச்சு தவளை. கரையில வந்த உடனே தவளை வாயில பூரா வெளில நுரையா வருது விஷம், தேலை விஷம். உடனே கேட்டது, நான் சொன்ன உன்ட்ட நீ எப்படினாலும் கொட்டிடுவ, ஆனா நான் உன்னை கொண்டு போக மாட்டோம்னு நீ உன்னை எவ்வளவு நம்பி நான் இந்த ஆட்டை உன்னை
கடக்கிறதுக்கு முயற்சி பண்ண, நீ இப்ப என்னைய கொட்டிட்டிய, என்னையா செய்யறது, ஏன் இயல்பு மாற்ற முடியல அப்படின்னு தேட சொல்லிட்டான். அதே போல ஒரு சில மனிதர்களுடைய இயல்பை மாற்ற முடியாது என்று அவர்கள் அதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி, என் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்வு இதுதான் அப்படின்னு அவர்களே முடிவு கட்டி விடுகிறார்கள். அது தவறு. இந்த 2ஆம் வாசகத்துல பவுலடிகளார் அருமையாக சொல்லுகிறார். ரோமேயர்களின் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். அந்த ஊன் இயல்புல ஒண்ணுதான் என்னது? இந்த சீற்றம், இந்த கோபம். கலாத்தியர்களை திரும்பவும் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, 21 அந்த வசனங்கள்ல இருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஊனியல்பின் சிந்தனைகள் நமக்கெல்லாம் தெரியும். அதுல ஒன்று இந்த சீற்றம், இந்த கோபம். இந்த கோபத்தை, இந்த சீற்றத்தை, நம்மையே கொள்ளுகிற கோபத்தை, சீற்றத்தை, நம்மை சாகடிக்கக்கூடிய கோபத்தை, சீற்றத்தை எதால் நீங்கள் மாற்ற முடியும் என்று சொன்னால், சாந்தத்தால், பொறுமையால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அது ஆவியின் கனிகள் ஒன்றாக இருக்கிறது. ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று பொறுமை. அப்படின்னா என்ன? சாந்தம், அமைதியா இருக்கிறது, எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்படுகிற தன்மை. அதை நாம நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த பொறுமையினால் கோபத்தை நாம தவிர்க்க முடியும். ஊனியல்பின் செயலாகிய கோபத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு ஆவின் செயலாகிய பொறுமையை, சாந்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்று இன்றைக்கு வாசகம் நமக்கு அருமையாக உணர்த்தி காட்டுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய இயல்பை பற்றி கூறுகிறார். கொட்டுவது தேளின் இயல்பு, அதை மாற்ற முடியாது. ஆண்டவருடைய இயல்பு என்ன? இன்றைக்கு அருமையாக சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். உண்மையிலேயே ஆண்டவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவரா? பைபிளை பூரா நீங்க புரட்டி பாருங்க. இயேசுவுடைய வாழ்வு முழுவதுமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் கனிவையும் மனத்தாழ்மையும், தன்னுடைய வாழ்க்கையில தாட்சி என்கிற புண்ணியத்தையும் அதிகமாக, ஏன் வாழ்வு முழுவதுமாக அவர் ஆடையாக அணிந்திருந்தார் என்பதுதானே உண்மை. எனவேதான் அவர் தைரியமாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அதாவது சாந்தமும் மனத்தாழ்ச்சி. திருப்பாடல் 145:8 நாம வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். இந்த இரக்கமும் கனிவும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே எளிதில் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு கோபமே வராதா? வரும். எப்ப வரும்? தேவைப்பட்ட நேரத்தில் வரும். எதற்காக வரும்? திருத்துவதற்காக வரும். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் எப்படி குழந்தைகள் பலவிதமான தவறுகளை செய்கிற பொழுது நியாயமான முறையிலே அவர்கள் மீது கோபம் கொண்டு தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த முயற்சி எடுக்கிறார்களோ, அதே போல ஆண்டவருடைய குணம் இரக்கம், சாந்தம், பொறுமை. ஆனால் தேவைப்படுகிற பொழுது அவர் சினம் கொள்வார். ஆனாலும் கூட இந்த சாந்தமும் இரக்கமும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே சினம் கொள்ளுவதை அவர் தாமதப்படுத்திக் கொண்டே இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுமையோடு காத்துக்கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய சினம் அவ்வளவு எளிதாக வெளிப்பட்டு விடாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், சினம் கொள்ள தாமதியுங்கள். உடனே கோபப்பட்டு அறுவாள் எடுத்து கழுத்தை வெட்டிடக்கூடாது. உடனே கோபப்பட்டு எடுத்து எரிஞ்சிடக்கூடாது. என்ன அர்த்தம்? உங்களுடைய செயல்பாடுகளால் யாருமே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது.
இன்னைக்கு நம்முடைய பகுதியில கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன? 2 உயிர் போச்சு. அது மட்டுமா? அவர்கள் பட்ட கோபம் இன்னைக்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோபத்தினுடைய தன்மை இதுதான். கொஞ்சம் பொறுமையாக அவர்கள் யோசித்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இது நடந்திருக்குமா? இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5 பேருடைய குடும்பங்களை யோசித்து பாருங்கள். இறந்து போன அந்த தந்தை மகன் அவருடைய குடும்பங்களை யோசித்து பாருங்கள். கோபத்தினுடைய வெளிப்பாடு 2 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவர்களுடைய வாழ்வும் கேள்விக்குறியாக மாறி போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆணியை வச்சு அடிச்சாங்க. நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்போம். அது எவ்வளவு பெரிய ஆணியா இருந்துச்சு. அடிக்கும் போது கூட அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. அப்பொழுது கூட இது இறைவனுடைய திட்டம் என்று பொறுமையோடு காத்திருந்தார். சிலுவையில அடைஞ்சு தொங்க விட்டுருக்கிறாங்க. கீழே நின்று ஒருத்தன் ஏகனப்படுத்துறான். அப்பொழுதும் கூட பொறுமையோடு காத்திருந்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? சிலுவையில் இருக்கிற பொழுது, தந்தையே, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே ஒழிய கோபப்பட்டு ஆணிகளை பிடுங்கி இருந்து அறைந்த சிலுவை வைத்து அவர்களையும் சிலுவையில் அறையவில்லை. மாறாக மன்னித்தார். சாந்தத்தோடு அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் மீது இறக்கப்பட்டார். அவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்பதுதான் இயேசுவுடைய மனநிலையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு செக்கரியா இறைவாக்கினர் முதல் வாசகத்திலே, நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே முன்னுரைத்து சொல்லுகிறார். மெசியாவினுடைய வருகையிலே மெசியா எப்படிப்பட்டவராக இருப்பார்? அடிப்படையிலே அவர் சொல்லுகிற செய்தி, அவர் சாந்தமுள்ளவராக கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார். அவர் கடவுளுடைய மகன் என்று இருமாப்பு கொள்ளவில்லை. எனக்கு குதிரை படை வேண்டும், அது வேண்டும், எனக்கு முன்னால 100 கார் வேணும், 2000 கார் வேணும், ஊர் முழுக்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லவே இல்லை. எருசலேமுக்குள் நுழைகிற பொழுது அவர் கழுதை குட்டியின் மீது சென்றார். அவரை பார்த்து மக்கள் பின்தொடர்ந்தார்கள். ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு 1000 2000 கொடுத்து மக்கள் கூட்டத்தை அவர் கூட்டல, பிரியாணி கொடுத்து கூட்டல. தானாகவே அவருடைய சாந்தத்திற்காக, அவருடைய பொறுமைக்காக, அவருடைய கனிவுக்காக, அவருடைய தாழ்ச்சிக்காக அவர் முன்னால் மக்கள் கூட்டம் கூடியது என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தை ஆண்டவர் இயேசு குருத்து ஞாயிறு அன்று எருசலேமுக்குள் நுழைகிற அந்த செயல்பாடுகள் வழியாக தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பண்பை தான் ஆண்டவர் இயேசு என்னிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, பைபிள் அருமையா சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சாந்தமுள்ளவர்களை கனிவுடையோர் பேர் பெற்றோர். அவர்களைத்தான் சாந்தமுடையவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். கனிவும் சாந்தமும் இரக்கமும் பொறுமையும் உள்ள பிள்ளைகள் எதை உரிமையாக்கி கொள்வார்கள்? நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அதுதான். கோபம் நமக்கு எதை கொடுக்கும்? சாவை கொடுக்கும், கல்லறையை கொடுக்கும். ஆனால் கனிவும் சாந்தமும் நம்மை நாட்டை உரிமையாக்கி செல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ளும். இதைத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர்களே திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8ஆவது இறைவார்த்தையில சிலுவையை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டார். எங்கே சாந்தம், எங்கே பொறுமை, எங்கே கனிவு இருக்கிறதோ அந்த தாழ்ச்சி தன்னை போல நீரூற்றாக பொங்கி எழும். அதான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் சிலுவையை ஏற்கக்கூடிய அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். விளையாட்டாக சொல்லுவார்கள், 2 பேரு கிணத்துல குளித்துக் கொண்டிருந்தார்கள். அது ஒருத்தன் தண்ணியில மூழ்கி செத்துக்கிட்டான். ஒருத்தன் சாகல, தண்ணியில மிதந்தான். ஏன்
படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா விளையாட்டாக சொல்வாரு, அவனுக்கு தலக்கணும், அவனுக்கு தலக்கணும். வேடிக்கையாக சொல்லப்பட்டாலும் கூட தலைக்கணம் பிடித்தவர்களுக்கு இதுதான் நடக்கும் என்பது நியதி. யதார்த்தத்துல நாம எத்தனை மனிதர்களை வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட தலக்கணம் பிடித்து அழைத்த மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறோம். ஆனால் தலைக்கணமே இல்லாத நம்முடைய நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நமக்கு முன்பாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கக்கூடிய அன்னை தெரசாவை நாம பார்க்கிறோம். தலைக்கணம் இல்லாத ஒரு பெண்மணியாக, சாந்த சொரூபியாக வாழ்ந்த அவர்கள் இன்றைக்கு புனித நிலைக்கு கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய சீடர்களிலும் கூட இந்த இயேசுவுடைய இந்த போதனையை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல், ஆண்டவரே உமக்கு அடுத்து யாரு, எங்கள்கிட்ட யாரு முதலாவதாக இருக்க வேண்டும் அப்படின்னா தலைக்கணத்தோடு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்ட சீடர்களும் இருக்கத்தான் செய்தார். இயேசுடைய போதனையை சரியாக புரிந்து கொள்ள முடியாத மரமண்டைகளாக கூட இயேசுடைய சீடர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இயேசுவோடு வாழ்ந்த அவர்களே இப்படி இருக்கிற பொழுது இயேசுடைய போதனையை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருப்பதில் தவறு என்ன இருக்கிறது என்று யோசித்து பார்ப்பதை விட அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், அது உலக பிரகாரமான சிந்தனை. இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்துவினுடைய மனநிலையை, ஆவிக்குரிய மனநிலையை பெற்றுக் கொள்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையை தவிர்த்து வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு பாடமாக இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவேதான் முதலாவது இடத்தை தேடிய தலைக்கணத்தோடு அடைந்த சீடர்களுக்கும், தன்னுடைய போதனையை புரிந்து கொள்ள முடியாமல் மரமண்டைகளாக இருந்த சீடர்களுக்கும் ஆண்டவர் இயேசு அப்படியே கீழே இறங்கி அவர்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை நடத்தினார். அட தலைக்கணம் பிடித்தவர்களே, மரமண்டைகளே, இப்படி நீங்கள் செய்யுங்கள். இதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? கீழே இறங்கி அவருடைய பாதங்களை கழுவினார். பாதங்களை கழுவினார். கடவுளின் மகனாகிய நானே, கிறிஸ்துவாகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால், நீங்களும் தலைக்கணம் இல்லாமல், கோபம் இல்லாமல், சினம் இல்லாமல், மந்த புத்தி உள்ளவர்களாக இல்லாமல் நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே முன் உதாரணமாக நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை அந்த பாதம் கழுவிய நிகழ்வின் வழியாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தவில்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அந்த காலத்தில் செய்தது ஒரு அடிமையினுடைய வேலை. பிறருடைய பாதங்களை கழுவும் அளவிற்கு அவர் தன்னையே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் இருந்தாலும் கூட இறைவனுடைய திட்டம் அதுவாக இருக்கிற காரணத்தினாலே அந்த காரியத்தையும் அவர் நிறைவாய் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் வழியாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார், ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பின் அடிமைகளாக இருங்கள். அதைத்தான் ஆண்டவர் செஞ்சார். பாதங்களை கழுவது இழிவான செயல் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில அது அன்பின் செயல்பாடு, அன்பின் செயல்பாடு, இரக்கத்தின் செயல்பாடு, மன்னிப்பினுடைய செயல்பாடு, பொறுமையினுடைய செயல்பாடு, கோபத்தை தவிர்த்த செயல்பாடு. ஆண்டவர் இயேசு செய்து காட்டிய அந்த பாதம் கழுவிய அந்த நிகழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பின் அடிமைகளாக இருக்கிற பொழுது எப்படி கோபம் வரும்? அப்படியே கோபம் வந்தாலும் பொழுது சாய்வதற்குள் உங்களுடைய சினம் என்ன சொல்லப்படுகிறது? தனியட்டும் என்று சொல்லப்படுகிறது. பொழுது சாய்வதற்குள்ளாக உங்களுடைய சினம் உங்களிடமிருந்து அகற்றப்படட்டும். பொறுமை என்கிற புண்ணியத்தால், சாந்தம் என்கிற புண்ணியத்தால், தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் இன்னொரு காரியத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மாவும்
சின்ன பையனும் மார்க்கெட்டுக்கு போனாங்க ஜாமான் வாங்குறதுக்கு. அப்போ ஒரு பெட்டி கடையில தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். உடனே அம்மா ஒருவேளை பையன் நம்மகிட்ட பொம்மையை கேட்பான் போலுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த தலையாட்டி பொம்மையை வாங்கி தம்பி உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், ஏமா நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே ஒரு தலையாட்டி பொம்மை இருக்குத, எதுக்கு 2 எனக்கு வேற ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அவன் யாரை சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஏன் அன்புக்குரியவர்களே, பெரியவர்கள் இந்த சமூகம் இந்த சட்டம் எது சொன்னாலும் தலையாட்டணுமா? அதுவும் தவறு. ஆண்டவர் இயேசு அதையும் சொல்லல. யோசித்து பார்க்க வேண்டும், கீழ்ப்படியணும். கடவுள் கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்தார். ஆனால் எதற்கெடுத்தாலும் அவர் கீழ்ப்படிந்தாரா? தந்தையுடைய திருவுளம் எது என்பதை யோசித்து பார்த்து அதற்கு தன்னையே முழுவதுமாக கீழ்ப்படிந்து கொண்டார். மிகச்சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். அவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வைக்கப்படுகிறது. கடவுள் சொன்னாரு அப்படின்னா வானதூதர் வந்து அவரிடத்திலே அறிவிக்கிறார். உடனே அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாரா? நான் கன்னி ஆயிற்றே, இது எங்கனம் நிகழும் என்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். யோசித்து பார்க்க. அதற்கு பிறகு ஆவியானுடைய வழிநடத்துதல் வானதூர் வழியாக அவருக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அன்னை மரியாள் சொல்லுகிற செய்தி என்ன? நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சொற்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்பொழுதெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக முதன்மையானவராக வைக்கப்படுகிறாரோ அப்பொழுது நம் வாழ்வின் வழியாக கடவுளுடைய திட்டம் வெளிப்படும் என்பதுதான் உண்மை. அதற்கு அன்னை மரியாள் மிகப்பெரிய சான்று, ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய சான்று. கடவுளுடைய திட்டம் என் வழியாக வெளிப்படுத்தப்படுவதற்கும் என் வழியாக நிறைவேறுவதற்கும் இந்த ஆண்டவர் இயேசுவை போல அன்னையை போல சாந்த சொருவிகளாக, சாந்த உள்ளம் கொண்டவர்களாக, பொறுமை கொண்டவர்களாக, கடவுளுடைய திட்டத்தை உள்ளத்தில் ஆழ்ந்து உணர்ந்து கொண்டிருப்பவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் கண்டுகொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய சிந்தனையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கடவுள் தம்மை எல்லாருக்கும் வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவதாக நற்செய்தியிலே சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை, குழந்தைகளுக்கு நீ வெளிப்படுத்தி என்று சொல்லப்படுகிறது. ஏன் குழந்தைகள் என்ன அர்த்தம்? சின்ன குழந்தைகளை ஆண்டவர் சொல்றாரா? குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்ல விரும்புகிற செய்தி, குழந்தைகளுடைய உள்ளம் கொண்ட எல்லாருக்கும் இது வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார், ரொம்ப ஈஸியா வெளிப்படுத்துவார், அடிக்கடி வெளிப்படுத்துவார். குழந்தைகளை போன்ற உள்ளம் கொண்டவர்கள் நல்லா நம்ம கோடிட்டு பார்க்க வேண்டும். ஏன் குழந்தைகளை போன்ற உள்ளம்? குழந்தைகள்கிட்ட என்ன இருக்காது? 2 பேரும் கட்டி பிடிச்சு உருள்மா. இங்க ரத்தம் வரும், அங்க ரத்தம் வரும். ஆனா சாயந்தரம் போல அவன் சவுண்டாய் தப்பிக்கிட்டு இருப்பான். நீ போய் பக்கத்துல பார்ப்பான். 2 பேரும் காலையில கட்டி பிடிச்சு உருண்டுருப்பான். சண்டை எதுக்கு? கோழிக்கை விளையாடும்போது சண்டை, கிரிக்கெட் விளையாடும்போது சண்டை, டயர் உருட்டி விளையாடும்போது சண்டை, ஆத்துல சண்டை, குளத்துல சண்டை. இந்த சண்டைலாம் எப்ப முடிஞ்சிடும்? இவன் சவுண்டா அப்படியே திஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்படி பார்ப்பான், இவன் உடனே உனக்கு வேணுமான்னு கேட்பான். முடிஞ்சது, அவன் போவான், அவ்வளவுதான். இதுதான் குழந்தைகளுடைய உள்ளம். ஆனா நாம என்ன செய்யக்கூடாது? உன்னை அடிச்சோம்னால, உனக்கு ரத்தம் ரோச்சாமல, செல்வத்துக்கும் அடிச்சக்கூடாது. நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. செல்வத்துக்கும் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. அவன் உன்னை எதிரியாவே பார்க்க வைக்கிறது யாரு? பெரியாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, குழந்தைகளுடைய உள்ளத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். குழந்தைகளிடத்துல இருமாப்பு, செருக்கு கிடையாது. திருப்பாடல் 131 1, 2 இந்த வார்த்தைகளை நீங்க வாசிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இதை வாசிப்பாங்க.
உங்களுக்கு கோபம் வருதா? வாசி பாருங்க. நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க உங்களே நினைச்சுட்டு இருந்தீங்களா? தயவு செய்து வாசி பாருங்க. என்னை விட்டு அந்த உலகத்தில் ஆளே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து நீங்கள் இந்த வார்த்தையை வாசி பாருங்கள். திருப்பாடல் 131:1-2. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, தாய்மணி தவழும் குழந்தையின என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது என்று சொல்லப்படுது. இதுதான் குழந்தைகளுடைய உள்ளம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நிறைய பாடங்கள். அடிப்படையில இது எல்லாமே நாம செய்த தவறுகளுடைய வெளிப்பாடு என்றுதான் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க. கொரோனால இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மருந்து. என்ன மருந்து? இம்யூனிட்டி பவர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொரோனா அவங்களை ஒண்ணுமே செய்யாது. இம்யூனிட்டி பவர் குறிப்பாக இந்தியர் மத்தியில தமிழர்களுக்கு இம்யூனிட்டி பவர் தானா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, இப்ப சாப்பிட்டது சாப்பாடு கிடையாது. நம்ம தாத்தாவும் பாட்டியும் அந்த காலத்துல ஒரு சட்டி நிறைய பழைய சோறை சாப்பிட்டு, வெங்காயத்தை தின்னு, மிளகாயை கடிச்சு சாப்பிட்டு 103 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம அது சாப்பிட்டு அடைஞ்சது. இன்னைக்கு பிறந்து 3ஆம் மாசம் கண்ணு தெரிஞ்சவனே இப்படி பறக்க பறக்க முழுகி பிள்ளை. உடனே அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு அகர்வாலுக்கு ஃபீட் போறாங்க. 3ஆம் மாசத்துல உங்க குழந்தைக்கு தூர பார்வை, அவன் போட்டிருக்கான் கண்ணாடி. அந்த கண்ணாடியே அவனால சமக்க முடியாது, அவ்வளவு தண்ணி. காரணம் என்ன? நம்முடைய உணவு முறை மாறிவிட்டது. யாரையோ போல நாம வாழணும், யாரையோ போல நம்ம சாப்பிடணும் ஆசைப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு கொரோனா நம்மை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக அல்ல, உன்னுடைய வாழ்வை நீ வாழ முயற்சி எடு என்று நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த மருத்துவராவது நீங்க ஹார்லிக்ஸ் குடிங்க, பூஸ்டர் குடிங்க, போன்விட்டா குடிங்க, மால்டோவா குடிங்க, கொரோனா பக்கத்திலே வராது. என்ன சொல்லுதான்? எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடி, இஞ்சிய குடி, பூண்டு நல்லா சாப்பிடு, மிளகு சாப்பிடு, அந்த குடிநீர் இந்த குடிநீர் தான் சொல்லுதான். எல்லா மருத்துவர்களுமே இதைத்தான் சொல்லுகிறார். எல்லா விளம்பரமும் இதைத்தான் சொல்லுது. அன்னைக்கு போட்டானே, உன் குழந்தை கால்சியம் சத்தோடு நிறைவா இருக்கணுமா, ஹார்லிக்ஸ் குடி. குழந்தைகள் ஹார்லிக்ஸ், முதியவர்கள் ஹார்லிக்ஸ், கர்ப்பிணி பெண்களுக்கு ஹார்லிக்ஸ். ஏ அப்பா, டக்கு 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 டக்குன்னு விளம்பரத்தை பார்த்து பார்த்து வாங்கி குடிச்சோமே. இந்த ஹார்லிக்ஸ் இன்னைக்கு எங்க போச்சு? கொரோனா வந்து அப்படியே பாக்கு வா ஹார்லிக்ஸா குடிச்ச. இஞ்சி தின்னவன், மிளகு சாப்பிட்டவன், இஞ்சி ரசம் குடிச்சவன், நல்லா நம்முடைய இயற்கை உணவுகளை சாப்பிட்டவர்களை பார்த்து கொரோனா சொல்லுது, உன்னை உண்மையை செய்ய மாட்டேன், உன்னை உன் பக்கத்திலே வரமாட்டேன். நான் தேடிட்டு இருக்கிறவன் யாரு? புரோட்டா தின்னவன், ஹார்லிக்ஸ் குடிச்சவன், மால்டோவா குடிச்சவன், போர்விட்டா குடிச்சவன், இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டவன், வெளியில ரோட்ல வைக்காம பாருங்க, அது எல்லாமே நம்முடைய உணவே கிடையாது. அதை சாப்பிட்டவன பூரா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, நீ வெளியில இருந்தாலும் உன்னை நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு கொரோனா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம எதை கொண்டு போவோம்? இந்த வாழ்வு இவ்வளவுதான். யாருக்குமே இந்த வாழ்வு நிச்சயம் அல்ல என்பதைத்தான் இந்த கொரோனா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாடம். எதுக்கு சண்டை, எதுக்கு வன்முறை, எதுக்கு கோபம், எதுக்கு சினம்? ஏன் அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்கிற மனப்பான்மை? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பார்த்து இன்றைக்கு கொரோனா சாகடிக்க போவது கிடையாது. யார் உங்களுடைய நிலையை உணர்ந்து உங்களுடைய நிலைக்கு ஏற்ப உங்களுடைய நிலை மாறாமல் கடவுள் விரும்பிய வாழ்வை, கடவுள் சொல்லிக் கொடுத்த வாழ்வை, பாரம்பரியமிக்க வாழ்வை யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கடவுள் மீண்டும் மீண்டுமாக வாழ்வை கொடுப்பார். தமிழர்களுக்குரிய ஒரு பண்பாடு என்ன தெரியுமா? வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து யாரையும் கோவப்பட்டு பார்க்க தெரியாது. தமிழனுக்கு எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் கொண்டவர்கள். ஜாதியா இனமா மொழியா இருந்தது, ஆனால் யாரையும் பிரித்து பார்த்தது கிடையாது. அவரவர்கள் இடத்துல மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். எப்பொழுது அந்நிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக விதைக்கப்பட்டதோ அன்னையிலிருந்தே சாத்தா பிடிச்சிட்டான். ஊனியர்களுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திற்குள் வர ஆரம்பித்து விட்டது, கோபம் வர ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு அதனாலதான் பல பிரச்சனைகளை நம்முடைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோபம் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவையை உற்று நோக்குங்கள். கோபம் வருகிற பொழுதெல்லாம் அன்னை மரியாளை உற்று நோக்குங்கள். கோபம் வருகிற பொழுதெல்லாம் அன்னை தெரசாவை உற்று நோக்குங்கள். கோபம் வருகிற பொழுதெல்லாம் நம் புனிதர்கள் ஒவ்வொருடைய வாழ்வை எண்ணிப்பார்கள். கோபம் வருகிற பொழுதெல்லாம் படகுன்னு போய் என்ன செஞ்சிடணும்? யார் மேல கோபப்படுறீங்களோ அவங்க காலை கழுவிடணும். ஆண்டவர் இயேசு அதான் சொல்றார். இதுதான் சிறந்த மருந்து என்று அருமையாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தைகளுடைய உள்ளத்தை நிறைவாக பெற்று சாந்தத்தை பொறுமையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஏற்றி மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 30 இறைவார்த்தையில சொல்வதை போல இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களுடைய சுமைகளை ஆண்டவர் எளிதாக்குகிறார். துன்பம் வரலாம், துயரம் வரலாம், சோதனை வரலாம், வேதனை வரலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பொழுது, ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகிற பொழுது உங்களுடைய துன்பங்களை சுமைகளை அவர் எளிதாக்குகிறார். அந்த சுமைகளை துன்பங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் உங்களை குழந்தைகளுடைய உள்ளம் கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்திலே வாழ வைக்கிறார். அதன் வழியாகத்தான் ஆண்டவருடைய இறையாட்சி இந்த சமூகத்தில் பரவும் என்பதில் ஆண்டவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். எண்ணி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில சிலவங்க சொல்லுவாங்க, நான் அவனை பேசி 60 வருஷம் ஆச்சு சார். என்னத்தை ஜாதிக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் கோபத்தை உள்ளே அடக்கி வைக்க 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 உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஈஸியா வந்துடும். ஆனால் எதையும் உள்ளத்தில் அடக்கி வைக்காதீங்க, வெளிப்படுத்துங்கள். கோபத்தை சாந்தத்தால் வெளிப்படுத்துங்கள். இந்த நாளில் நம்ம யோசிப்போம். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாரிடமாவது ரொம்ப ஆண்டுகளாக கோபப்பட்டு சினம் கொண்டு பேசாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் எதை சாதித்து விட்டீர்கள் என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில நாம கொண்டாடக்கூடிய இந்த நற்கருணை பந்தியில அப்பரச காணிக்கைகளோடு நீங்கள் யாரிடம் ரொம்ப வருடமாக கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்க, மன்னியுங்கள். அவர்கள் உங்களை மன்னிக்காவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் மன்னியுங்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவர் மீது வைத்திருக்கக்கூடிய கோபத்தை எடுத்து எரியுங்கள். கோபம் எல்லா வகை துன்பத்திற்கும் காரணமாக நிச்சயமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சுகர் பிரஷர் வராம இருக்கணும்னா கோபத்தை தூக்கி தூர வைங்க. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஊனியல்பினுடைய சிந்தனையான கோபத்தை, சினத்தை நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றி ஆவிக்குரிய சிந்தனையாகிய அந்த சாந்தத்தை, கனிவை, பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை இயேசுவை போல இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக கடவுளுடைய அருளும் ஆசீரும் நம்மையும் நம் குடும்பங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாக்கும். ஆமென். என்னையும்
இறப்பில் மீது வெற்றி கொண்டார். பின்னரும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இல்லாமல் இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, தாய் திருச்சபைக்காக உம்மிடத்தில் வேண்டுகிறோம். தாய் திருச்சபையினுடைய தலைவர்கள் எல்லாரும் இறை மக்களாகிய எல்லா மக்களை ஆண்டவர் இயேசுனுடைய உளப்பாங்கோடு பார்த்து ஏற்றுக்கொண்டு கனிவோடும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் தேவையான எல்லா உதவிகளையும் ஆன்மீக காரியங்களையும் நிறைவேற்ற திருச்சபையினுடைய தலைவர்களுக்கு எல்லா அருளையும் ஆசிரியையும் பொழிந்து காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆளுகிற நாட்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் மக்களை ஓட்டுக்காக தேர்தலுக்கு முன் சந்திக்க வருகிற பொழுது எவ்வளவு சார்ந்த சொருபிகளாக இருந்தார்களோ அதே போன்ற உணர்வை வெற்றி பெற்ற பிறகும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை தார். வெற்றி பெற்ற பிறகு தலைக்கணத்தோடு இருமாப்பு கொண்டு அலையாமல் மக்களே எஜமானர்கள் என்கிற உண்மை உணர்வை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு என்றும் பணிபுரியக்கூடிய இயேசுவை போன்ற தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை நாட்டு தலைவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க அருள் புரியும். இதன் வழியாக நாடுகளுக்கிடையே நாடுகள் நாங்கள் பெரியவர்கள் என்கிற மமதை கொண்டு வாழாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல மன பக்குவத்தோடு வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, மறை மாவட்டத்தையும் எங்கள் பங்கையும் நீர் ஆசீர்வதியும். ஆயர் தொடங்கி அத்தனை குருக்களும் இயேசுனுடைய மனநிலை கொண்டவர்களாக மக்களை வழிநடத்த தேவையான அருளை தார். அதே போல பாளை திரு அவையினுடைய மக்கள் எல்லாரும், குறிப்பாக பேராலய மங்கை சார்ந்த மக்கள் எல்லாரும் இயேசுனுடைய மனநிலை கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஊனியல்பு சிந்தனையான கோபத்தை அகற்றி ஆவிக்குரிய சிந்தனையான சாந்தத்தை உள்ளத்தில் சுமந்து அன்பின் அடிமைகளாக ஒருவருக்கு ஒருவர் வாழுகிற வெற்றினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த கொரோனா பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மருத்துவர்களையும் காவலர்களையும் செவிலியர்களையும் தன்னார்வ பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் அன்போடு அரவணைத்து காத்துள்ள வேண்டுகிறோம். தன்னலம் மறந்து பொதுநலத்தோடு அவர்கள் ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை நீர்தாமே ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீதாமே நிறைவாய் பொழிந்து காக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த கொரோனா பாதிப்பினால் உலகம் அனைத்திலும் வாழ்ந்து மரித்த அத்துணை பேருடைய ஆண்களை பாறுதலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீரே காத்தருள்வீராக. நீரே அரணும் கோட்டையுமாக அவர்களுக்கு இருந்து வருகிற நாட்களை அவர்களை தேற்றி ஆண்டவரே சிறப்பான வாழ்வை அவர்களுக்கு அருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். இன்னும் சிறப்பாக இந்த நாட்களிலே சாத்தான் குளத்திலே இறந்து போயிருக்கக்கூடிய அந்த 2 சகோதரருடைய ஆண்மலை பாறுதலுக்காக செபித்துக் கொள்கிறோம். இது போன்ற காரியம் இனிமேல் எங்களுடைய மத்தியிலே நடைபெறாமல் இருக்க நீர்தாமே எல்லாருடைய உள்ளத்திலும் கோபத்தை அகற்றி சினத்தை அகற்றி பல்வேறு விதமான பிரிவினை எண்ணங்களை அகற்றி சாந்த உள்ளத்தோடு இயேசுவை போல கனிவு கொண்டவர்களாக தாழ்ச்சி கொண்டவர்களாக அனைவரும் ஒருவரை ஒருவர்
பாவித்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மலராய் இன்று மலர்ந்தேன் உந்தன் பாதத்தில் துலங்கவே, மெழுகாய் நின்று எரிந்தேன் உந்தன் உறவில் உருகவே, இணைவேன் உன்னில் உறைவேன் என்னை பலியாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் எந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்முடைய கோபத்தை சினத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நாம் யார் மீது அதிகமாக கோபம் கொண்டிருக்கிறோமோ, இந்த கோபத்தை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோமோ, மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ,
அவர்களையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஆண்டவருடைய திரு சமூகத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை சாந்தமுள்ள பிள்ளைகளாக உருமாற்றுவார். ஆண்டவருடைய ஆவியானுடைய அபிஷேக வல்லமை நம்மை சாந்தம் நிறைந்த பிள்ளைகளாக, கனிவு நிறைந்த பிள்ளைகளாக இதோ இந்த நேரத்திலே உருமாற்ற வல்லது என்று சொல்லி நம்பிக்கையோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டனை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்கு தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரை நீ நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம்
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னுள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம், என் கண்கள் புது பார்வை காணும். என்னில் நீ ஒன்றான நிலையான உறவு, புது வாழ்வு என்னை வந்து சேரும். என்னில் வாழ்வது இனி நீ அல்லவா, என்னில் வாழ்வது இனி நீ அல்லவா. உன் வாழ்வு எந்தன் வழி அல்லவா, நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் வாழவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் தருவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, கொரோனா நம்முடைய பகுதியிலே அதிகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். யாரும் பயப்பட வேண்டாம். மாறாக அதற்கான உரிய தயாரிப்புகளை நீங்கள் வெளியே செல்லுகிற பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக வருகிற பொழுது அடிக்கடி உங்களுடைய கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மருத்துவரை அணுகி நீங்கள் செக்அப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கள் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாயும் திறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.